இப்போ அவங்க ஆதார் ம். நம்பர் போனதுனால என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அவங்க எடுத்துப்பாங்க சார்? ஆதார் நம்பரை வச்சு அவங்க ஒன்றும் டீட்டெயில்ஸ் தனியாக ஃபெட்ச் பண்ண போகிறது இல்லை. ஏஐ ஆஸ் சச் அதுக்கு வந்து மெலிஷியஸ் இன்டென்ட் எதுவும் கொடுத்து யாராவது அதை ப்ரோக்ராம் பண்ணி வைக்காத வரைக்கும் என்ன கொடுத்தீங்களோ அது மட்டும்தான் போக போகுது ட்ரைனிங் டேட்டாவில். ஆனால் இடையில் இருக்கக்கூடிய நபர்களோ அமைப்புகளோ அதை எடுத்து எதுக்கு வேணால் பயன்படுத்த முடியும். அதை சர்ச் பண்ணி ஏன்னா இப்போ பல இடங்களில் வந்து நீங்கள் ஆதார் ஜெராக்ஸ் கொடுங்கங்கிறாங்க. ஒரு ஒரு ஹோட்டலில் போய் தங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆதார் காப்பி கொடுங்கன்னு உடனே எடுத்து வச்சுக்கிறாங்க. இது மாதிரி கொடுக்குறதே தப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் நம்மளுடைய ஆதார் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஆதாரம் மட்டும் பயன்படுத்தி பல விதமான விஷயங்கள் செய்ய முடியும். அப்போ மிஸ்யூஸ் பண்ணி உங்கள் பேரில் ஒரு லோனோ வேறு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது இது மாதிரி ஒன்று நடந்திருக்குன்னு. அது ஏதோ பிரச்சனை ஆகி தடை ஆகும்போது அப்போ வந்து தே வில் கம் பேக் டு யூ. அப்போ கேட்பாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மொபைல் அப்ளிகேஷன்லேயே ஆதாரை காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு ப்ரூஃப் தானே வேணும். அந்த அளவுக்கு காமிச்சிட்டு டீட்டெயில்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்காம தடுக்கிற மாதிரி அமைப்புகளும் வந்துட்டு இருக்கு. மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி.